ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரு புதிய நாளை கூட நாங்கள் காணும்படியாக என் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் வயதானவர்களுக்காக, அவர்களுடைய காலங்களுக்காக, சமாதானத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்களை பராமரித்து பாதுகாத்து இந்த முதிர்ந்த வயதிலும் என் ஆண்டருடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கூட்டி வந்து சேர்த்த உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் காலங்களிலும் அவர்கள் வாழப்போகின்ற ஒவ்வொரு மணித்துளி வரைக்கும் கூட தகப்பனே என் ஆண்டருடைய கிருபையின் கரம் துணியாக இருக்கட்டும். அவர்களுக்கு யாதொரு தீமையும் அல்லது சோர்வுகளோ அப்பா இந்த வயதான காலங்களிலே ஏற்படக்கூடியதான பலவீனங்களோ அப்பா எந்த ஒரு வயதானவர்கள் அணுகாதபடிக்கு அப்பா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று சொன்ன முது வார்த்தையின்படியாய் கூட அவர்கள் கனி தருகின்றவர்களாக வாழட்டும் தகப்பனே. அப்பா சோர்வுகள் மேற்கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை வரப்பண்ண வேணுமாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வயதானவர்களுடைய அனுபவம், அவர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் யாவற்றையும் அப்பா தன்னுடைய தலைமுறைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு அவர்கள் எடுத்து சொல்லும் விதமாக அவளுடைய வாழ்நாட்கள் அப்பா ஆசீர்வாதமாக அமையட்டும் தகப்பனே. அன்பின் ஆவியானவர் தாமே அப்பா இதுவரை நான் உன்னை சுமந்தேன், உன்னை தாங்குவேன், இனிமேலும் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன உமது வார்த்தையின்படியாய் கூட ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொரு வயதானவர்களையும் கூட நீர் சுமக்க போகிற கிருபைகளுக்காய் நன்றி என் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு வயதானவர்களுடைய உள்ளமும் தகப்பனே அவர்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்நாட்களிலும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்நாட்களை கண்டு அவர்கள் சமாதானமாகும்படியாகவும் சந்தோஷமாகும்படியாகவும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பாகவும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி பாராட்டுங்க. எந்த ஒரு பலவீனமும் அவர்களை அணுகாதபடிக்கு உம்முடைய பலத்தினால ஒவ்வொரு நாளும் இடைக்கட்டி பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை அப்பா இன்னும் அதிகமாக இளைய தலைமுறையருக்கு அல்லது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்து சொல்லும் விதமாக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டருடைய வல்லம் இல்லக்காரம் பெற்றோர்களையும் அப்பா முதியோர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்காகவும் அவர்களுடைய சமாதான வாழ்வுக்காகவும் கூட நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.